என்னங்க இந்த குருவாயூர் ஸ்தலத்தை பத்தி நம்ம பேராசிரியரை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அவர் முதல்ல சாப்பிட்டோம், அப்புறம் கேட்கலாம். நான் இந்த ஸ்தலத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா நேர்ல பார்க்க போறேன். என்னங்க நம்ம கேப்டன் குடும்பம் எல்லாம் இந்த பக்கத்தை சேர்ந்தவங்க தானே? ஆமா. அவங்கிட்ட இந்த ஸ்தலத்தை பத்தி கேட்டா அழகா சொல்லுவாங்களே. അച്ഛാ ഗുരുവായൂർ സ്ഥലത്തിന്റെ മഹിമയെ പറ്റി എല്ലാവരും അച്ഛനോട് പറയാൻ പറയുന്നു. ഒന്ന് പറച്ചാ. എടി മോനെ, നിന്റെ അച്ഛന് തമിഴ് അറിഞ്ഞൂടാ. ഇവർക്കാണെങ്കിൽ മലയാളം പറഞ്ഞാൽ മനസ്സിലാവൂല്ല. അതുകൊണ്ട് മോനെ അച്യുതാ, നീ തന്നെ ഒന്ന് പറയടാ. എടാ ഞാൻ പറയാന്ന്. ഞാൻ പറയാം. ഞാൻ തന്നെ പറയും. ஏங்க இந்த கேப்டன் மகனும் மகளும் ஏன் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கறாங்க? அவரு பட்டாளத்துல சண்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க. ஓஹோ. எடா அச்சுதா, நீ பாரு. குருவாயூர் மகிமையை பத்தி எங்க அப்பா ஏராளமான கதைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. ஐயா, அப்புறம் துண்ணல ஐயா, முன்ன அவங்க கையில கதையை கேளு. குருவாயூரப்பன் மகிமையை பத்தி சொல்ல போறாங்க. குருவாயூரப்பனை தினசரி தவறாம தரிசிக்க போற ஒரு பக்தர் ஒரு நாள் குருவாயூரப்பா, நாராயணாய நளினாய லோச்சனாய. பாவி, இத்தினோண்டு வயசுலயே உனக்கு இவ்வளவு பெரிய திருட்டு புத்தி வந்துருதா? ஏண்டா, பகவானுக்கு படைச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுறிய, இது பாவம்னு உனக்கு தெரியாது? ஐயா, பசி தாங்க முடியல. பல இடங்களுக்கு போய் யாச்சும் கேட்டேன். எல்லாரும் அடிச்சுதான் துரத்துறாங்க, ஒண்ணும் குடுக்கல. கடைசியில கோயிலுக்குள்ள வந்த பழத்தை பார்த்தோன்னு சாப்பிடணும்னு தோணுச்சு, எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஏண்டா, பசி வந்தா பகவானுக்கு படைச்ச பழத்தை எடுத்து சாப்பிடலாம்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஐயா, அப்படி 2 பழத்தை நானே தின்னுடல. ஒரு பழத்தை பகவானுக்கு போட்டுட்டு இன்னொரு பழத்தை தானே நான் சாப்பிட்டேன். விளக்கமா சொல்லிட்டு இருக்க நீ. அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. ஏதோ பசிக்கு சாப்பிட்டுட்டேன். அது பதிலா ஏதாவது வேலை கொடுங்க, செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு ஒண்ணு நீ வேலை செய்ய வேண்டாம். பகவானுக்கு படைச்ச பழத்தை தின்னதுக்கு பிராயச்சித்தமா இந்த கோவில 100 தடவை நீ சுத்தி வரணும், தெரிஞ்சுதா? சரி, அப்படியே சுத்துற. குருவாயூரப்பா. என்னடா இது? மாயமா மந்திரமா? என்னங்க சொல்றீங்க? என்னத்த சொல்றது? கோயில சுத்தி வரப்போ ஒரு முறை நீயா தெரியற, இன்னொரு முறை என் ஆண்டவன் குருவாயூரப்பனை சுத்தி வர மாதிரி தெரியுது. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? உண்மையை சொல்லு, நீ யாரு? ஒண்ணுமே புரியலையே. குருவாயூரப்பா. ஐயா, நீர் கண்டது கனவும் அல்ல, மாய மந்திரமும் அல்ல, உண்மையான காட்சிதான். உமது கட்டளைப்படி இந்த பையனும் கோயிலை சுற்றினான், நாமும் கோவிலை சுற்றி வந்தோம். ஐயோ ஆண்டவா, என்ன அபச்சாரம்! அபச்சாரம் ஒன்றும் நடந்து விடவில்லை. 2 பழங்களை வைத்து நீர் எம்மை வணங்கினீர். ஒன்றை சிறுவன் சாப்பிட்டான், மற்றொன்றை எமக்கு சமர்ப்பித்தான். பழத்தை நாங்கள் இருவரும் சமமாக பங்கிட்டுக் கொண்டதால் நீ கொடுத்த தண்டனையை நாங்கள் இருவரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதுதானே முறை. அதற்காகத்தான் ஒரு சுற்று அவனும் மறு சுற்று நானும் சேர்ந்து சுற்றி இருவரும் நீ கொடுத்த தண்டனையை சமமாக பங்கிட்டுக் கொண்டோம். அப்பா, என்ன மன்னிச்சிருக்கியா? என்ன மன்னிச்சிரு. உன்னை என்னன்னு பாராட்டு. இதுதான் எங்க அப்பா சொல்ற கதை. தெரியாத்தனமா ஒரு பழத்தை அந்த சின்ன பையன் திருடி தின்னிருந்தாலும் இன்னொரு பழத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டதனால பையனுக்கு கிடைச்ச தண்டனையில தனக்கும் பங்குண்டுன்னு நேரா வந்து நிரூபிச்சு காட்டிட்டாராம் குருவாயூரப்பன். ஆஹா, என்ன அற்புதம்! ஒரு குழந்தைக்காக மனசரங்கி அந்த குருவாயூரப்பன் நேரே வந்து காட்சி கொடுத்திருக்காருன்னா
உலகத்துல உள்ள மற்றவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்காமலா போயிடுவாரு. புறப்படுங்க, முதல்ல அந்த கருணாமூர்த்தியை சேவிப்போம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம், எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம். உன் சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே, உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே. காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே, காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா.